கிட்னி இஷ்யூஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் இன்டேக்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கணும்? ரைட், ஃபர்ஸ்ட் திங் இஸ் அகைன் சால்ட். ரைட், சால்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். 5 கிராம் per day, அதுதான் கேப். அதுக்கு மேலே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. இட் வில் ப்ரொடெக்ட் கிட்னிஸ். செகண்ட் திங் ஹைட்ரேஷன். லாங் டேர்ம் டீஹைட்ரேஷன், ஃபார்மர்ஸ்லாம் வெயிலில் வேலை செய்கிறாங்க, ஒரு டெய்லி டீஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு கிட்னி டிசீஸ் வரதுக்கான ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். ஸோ ஹைட்ரேஷன் per day வந்து மேலாக இருந்தால் 3 liters, ஃபீமேல் இருந்தால் அட்லீஸ்ட் 2.5 liters ஆஃப் டோட்டல் ஃப்ளூயிட் இன்டேக் இருக்கணும். ஸோ ஹைட்ரேஷன் இஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் செகண்ட் திங், அவாய்ட் ஜங்க் ஃபுட்ஸ், ஒபிசிட்டி, வெயிட் காஸ் பண்ணுற அந்த எல்லாமே கார்ப்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். எக்ஸசிவ் மீட் இன்டேக்கை கம்மி பண்ணணும். ஓகே. அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், as I said, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தோம்னா certain வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஹாவ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. ஃப்ரூட்ஸ்னு பார்த்தா ஆப்பிள், பெரிஸ் லைக் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி, ரைட், அது எல்லாத்துலேயும் வந்து there are nutrients, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். அதெல்லாம் நம்ம எக்ஸசிவ் இன்டேக் பண்ணும்போது இட் ப்ரொடெக்ட்ஸ் த கிட்னி. வெஜிடபிள்ஸ் பார்த்தோம்னா கேரட், காலிஃப்ளவர், கேபேஜ், கேப்சிகம், இது எல்லாத்துலேயும் வந்து there are ப்ராப்பர்ட்டிஸ் which will protect the kidney, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சத்துக்கள்லாம் இருக்குது.